குழந்தைங்க எல்லாத்துக்கும் அம்மா மினி கிளினிக்ல இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அம்மா மினி கிளினிக்க மூடுனீங்க? வாக்களிப்பு இரட்டை இலக்கு மறைந்த அண்ணன் ஆரம்பி அவர்களோட 1966 இருந்து பழகுற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். எம்ஜிஆர் மன்றம் துவக்கப்பட்ட போது சிவாஜி ரசிகர் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றம் என்று ஒன்று சின்ன அண்ணாமலையுடைய தலைமையிலே துவக்கப்பட்ட போது அதற்கு ஈடு கொடுக்கிற வகையில் அன்றைய தினம் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் தான் அண்ணன் ஆரம்பி. அந்த எம்ஜிஆர் மன்றங்கள் தான் பிற்காலத்திலே 72 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி புரிந்த நேரத்தில் அவருக்கு அரசியல் அமைப்பாக துவக்குவதற்கு பயன்பட்ட மன்றங்கள் என்பதை வரலாறு கூறும். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆங்கிலத்தில் லெப்டினன்ட் என்று சொல்வார்களே, இன்றைக்கு இந்துவிலே குறிப்பிட்டிருப்பதை போல he was a trusted lieutenant of எம்ஜிஆர். அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விளங்கியவர் ஆரம்பியவர்கள். எங்களுடைய பரங்கிமலை தொகுதியிலே அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் 67 போட்டியிட்ட போது குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது முழு தேர்தலையும் அந்த முதல் தேர்தலில் எம்ஜிஆருக்காக முன்னின்று நடத்தியவர் தான் ஆரம்பியவர்கள். அன்று தொட்டு அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். எம்ஜிஆருக்கும் எனக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான். ஆகவே பல பேர் அரசியலில் உருவாக்கியிருக்கிறார், பல தலைவர்கள் உருவாகியிருக்கிறார், பல எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கல்லூரி நடத்துகிறவர்கள் அனைவருமே அவரால் உருவாக்கப்பட்டவர்தான். ஆனால் அவர் ஏணியாக இருந்தார் தவிர அந்த ஏணியில் அவர் ஏறவில்லை. அதான் உண்மை. வாழ்க ஆரம்பி. ஆரம்பி அவர்களுடைய மறைவு ஒரு பேரு இழப்பு நம்ம எல்லோருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒரு அருமையான அண்ணனை நான் இழந்து விட்டதாக என்னுடைய மனசில் அந்த வேதனை நேற்றைய தினத்திலிருந்து உறுத்தி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 1973 ஆண்டிலிருந்து புரட்சி தலைவர் அவர் நீக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த நேரத்தில் நானும் அண்ணன் ஆரம்பி அவர்களும் மிக நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். பிறகு 1976 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுவதற்கு செயற்குழு கூட்டம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது 76 ஆண்டு சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் 76 ஆண்டு செப்டம்பர் 10 கோவையில் நிகழ்ச்சி. 9 அன்று செப்டம்பர் 9 அன்று நானும் நாஞ்சில் மனோகரன் இன்னும் பலர் ரயில் வண்டி மூலமாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது காலையிலே நமக்கு செய்தி வந்தது, அண்ணன் ஆரம்பி அவருடைய 50வது பிறந்த நாள் அது. ஆகவே நீங்கள் யாரும் டிஃபன் கொண்டு வர வேண்டாம், எல்லோருக்கும் சாப்பாடு ட்ரெயினிலே நாங்கள் அண்ணன் ஆரம்பி அவர் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவார்கள் என்று இந்த சொன்ன அந்த நிகழ்ச்சி இன்னும் பசுமையாக இருக்கிறது. ஆகவே அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்களிலே அவரும் நானும் ஒன்றாக இருந்து பிறகு அண்ணா நகரிலே 1980 அங்கே நிற்க வேண்டும் என்று நிறுத்தி வைத்ததற்கு காரணமே அண்ணன் ஆரம்பி அவர்கள். ஆகவே பல்வேறு வகையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அது பின்னி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இழப்பு நமக்கு மட்டும் பேரிழப்பு அல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. அவருடைய வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு என்று பிரிக்க முடியாத வரலாறாக இருக்கும் அது என்று சொல்லுவேன்.
புரட்சி தலைவர் புகழ் எப்பொழுதும் இருக்கும். அந்த புகழ் இருக்கிற வரையிலே அண்ணன் ஆரம்பியோருடைய புகழும் இருக்கும் இந்த நேரத்தில் என்று சொல்லி என்னுடைய துயரங்களை எல்லாம் இங்கே உங்கள் எதிரிலே நான் எடுத்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். டிகிரி ஹோல்டர் பட்டதாரி தொகுதியில் ஜெயிச்சிங்களே, ஆமா, அதை சொல்லுங்க. இல்லை, பட்டதாரி தொகுதியிலே நான் ஜெயித்திருந்தேன் 78ஆம் ஆண்டு. 80ஆம் ஆண்டு நான் நிற்க வேண்டிய தேவையில்லை. இருந்தால் 80ஆம் ஆண்டிலே அண்ணா நகரிலே அவர் நின்றால் அங்கே நிறைய ஓட்டு வாங்க முடியும், ஒரு பெரிய அளவு ஒரு ஃபைட் கொடுக்க முடியும் என்று புரட்சித்தலைவரிடத்தில் நம்மளுடைய அண்ணன் ஆரம்பி தான் சொன்னார்கள். அதற்கு பிறகு எனக்கு புரட்சித்தலைவர் அங்கே நின்று அங்கே வேட்பாளராக ஆக்கி அந்த தேர்தலில் என்னை நிறுத்தி வைத்தார்கள். ஆகவே இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், நாம் கான்ஷியன்ஸ் கீப்பர் என்று சொல்லுகின்றோம். புரட்சி தலைவருடைய அந்தரங்க இது கான்ஷியன்ஸ் கீப்பர். ராஜாஜிக்கு சொல்லுவோம் மகாத்மா காந்தியினுடைய கான்ஷியன்ஸ் கீப்பர் என்று. அந்த வகையிலே புரட்சி தலைவர் அவர்களுடைய ஒரு கான்ஷியன்ஸ் கீப்பர், அவருடைய மனச்சாட்சி காவலர் என்று சொன்னால் அந்த அண்ணன் ஆரம்பி தான். வேறு யாராவது அந்த இடத்தை பிடிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக என்னாலே கூற முடியும். சினிமா உலகத்தின் ஜாம்பவான் மறைஞ்சிட்டாரு, எங்க ஐயா மறைஞ்சிட்டாரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்துல நான் ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாம்பவான் ரொம்ப நேற்றே எனக்கு நைட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் சினிமா உலகத்துல, இசை உலகத்துல பாட்ஷான்னு ஒரு பெரிய படம் எடுத்து அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பாட்ஷா படத்தால எனக்கு இன்னும் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னும் இந்த சினிமா உலகத்தில் நல்ல பேரோடு இருக்கிறான்னா அதுக்கு எங்கள் ஐயா தான் காரணம். எங்கள் ஐயா அந்த பாட்ஷா மட்டும் இல்லை, நிறைய 6-7 படம் கம்பெனி செஞ்சுருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன். அவர் மறைவுக்கு குடும்பத்துக்கு ஆழ்ந்த ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய நாவல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லத்தராக்கோட்டை எனும் ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழக அளவில் மட்டுமல்லாமல் ஏன் இந்திய அளவிலே கூட தெரிந்த புகழ்பெற்ற ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழக அரசியல் வானிலே பலம் வந்தவர் அருமையண்ணன் ஆரம்பி அவர்கள். சிறு வயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கி அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நெருக்கமான அவருடைய மனச்சாட்சியாக நிழலாக திகழ்ந்தவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். எம்ஜிஆருடைய அமைச்சரவை, செல்வி ஜெயலலிதா அமைச்சரவை போன்ற அமைச்சரவையில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாலும் அரசியலிலே ஒழுக்கமானவராக, மிகுந்த நாணயம் மிக்கவராக, ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்து அருளாளர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆன்மீக பணிகளை ஆற்றியவர். கம்பன் கழகம் போன்றவற்றில் பங்கேற்று தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். திரையுலகிலே எம்ஜிஆருடைய நிறுவனத்திலேயும் அதற்கு பிறகு தானே சத்யா மூவிஸ்ங்கிற நிறுவனத்தை தொடங்கியும் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பெரிய நட்சத்திரங்களை கொண்டு பல வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகிலேயும் புகழ்பணி ஆற்றியவர். இப்படி அவர் தோன்றிய துறைதோறும் அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்திலேயும் புகழ்கொடி நாட்டியவர். மிக எளிமையானவர், அன்பானவர், நேர்மையானவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை தொடக்கத்திலே கட்டமைத்தவர். வரிசையாக எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர், அதுக்கு முன்னாலே பேரறிஞர் அண்ணா, பெரியார், இப்படி பலரோடும் அணுக்கமாக நெருக்கமாக பழகி
அரசியலிலே தன் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அண்ணன் ஆர்எம்பி அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நேர்மையானவரை, நெறியாளரை தமிழ்நாட்டு அரசியல் இழந்திருக்கிறது. இது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பாகும். கடந்த 50 ஆண்டுகளாக அவரோடு நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றிருந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய நஷ்டமாகும், இழப்பாகும். அண்ணன் ஆர்எம்பி அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை துயரோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாழுகிற அவருடைய துணைவியார், அன்னியார் மற்றும் அவருடைய மகன்கள், மகள்கள், குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இவர் ஒரு மூத்த அமைச்சராக இருந்திருக்காரு. இவருக்கு ஏங்க அரசு மரியாதை இன்னும் கொடுக்கலைங்க? ஏற்கனவே நேற்று கூட அறிக்கையில் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இது மாதிரி அண்ணன் ஆர்எம்பி போன்ற பல தலைவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியலிலே ஏறக்குறைய 98-99 வயது வரை அவர் பொது வாழ்க்கையிலே உயிரோடு இருந்து வாழ்ந்து தன்னுடைய இளமை காலம் தொட்டு 12 வயசிலிருந்து 98 வயசு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். எனவே அவருக்கு அடக்கம் செய்கிற போது, நல்லடக்கம் செய்கிற போது அரசு இறுதி மரியாதையோடு நல்லடக்கம் செய்தால் அது பெருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்எம்பி அவருடைய உடலடக்கம் நடக்கிற போது அரசு மரியாதை செய்யப்பட வேண்டும், அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறந்த அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் அரசியலிலேயும் அது போல எந்த திரைத்துறையாக இருந்தாலும் அவர் சார்ந்த எந்த துறையிலும் அவர்களை எல்லாம் உயர்த்திவிட்டு பார்த்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஆர்எம்பி அவர்கள். இன்றைக்குமே அவர் இருக்கின்ற இடத்துக்கு விசுவாசமோடு இருந்து அங்கே அந்த இடத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே பலரை அரசியலிலே உருவாக்கியவர் அவர். அதை போல எல்லோரும் இருக்கின்ற இடத்துக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தவரும் அவர். இதையெல்லாம் நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஒரு சிறந்த இன்றைக்கு ஆன்மீகவாதியாகவும் மாறி இருக்கின்ற இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, ஒரு உழைப்பாளி, இப்படி பல்வேறு முகங்கள் கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுடைய தலைவர் தலைமைக்கும் மிகுந்த பேரிடக்காக நாங்கள் கருதுகிறோம். அருமையண்ணன் ஆர்எம்பி அவர்கள் எம்ஜிஆரை கடத்தி சென்று கோட்டையிலே உட்கார வைத்த புதுக்கோட்டைக்காரர். அருமையண்ணன் ஆர்எம்பி அவர்களை அவருடைய பிறந்த நாளுக்கு இதே வீட்டிலே வரிசையில் நின்று வாழ்த்தியவர் ஒருவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அழைத்து வீரப்பனுக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு வா என்று சொல்லிவிட்டார். அதே போல் அந்த அம்மா இங்கே வரிசையில் நின்று துண்டு போட்டு போனார். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருந்தவர். 1984 எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபோது முழு வேட்பாளர் பட்டியலையும் அண்ணன் ஆர்எம்பி தான் செய்தார். இந்த வீட்டிலே பல எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் அவர் காலடியிலே கீழே படுத்திருந்த போது வெளியிலே எழுந்து போக முடியாமல் அவர்கள் உடலிலே காலை வைத்து மீத்து விட்டு தாண்டி சென்றவர் தான் அண்ணன் ஆர்எம்பி அவர்கள். அதே போல் தமிழகத்தின் தங்க தலைவராம் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் நினைவு இருக்கின்றவரை தன் வயதுக்கு மூத்த பேராசிரியர் அன்பழகன் பிறந்தநாளுக்கு சென்றிருக்கிறார். அதே போல் தன்னை விட வயது குறைவான அண்ணன் ஆர்எம்பி இங்கேயே இருந்தாலும் சரி, சத்யா மிஸ் அந்த கோபாலபுரம் வீட்டிலே இருந்தாலும் சரி, ராமசாமி தெருவிலே இருந்தாலும் சரி, கடைசி வரை அவரை நேரில் சென்று வாழ்த்தி சென்றவர் கலைஞர். கலைஞர் தன் வாழ்நாளில் 2 பேருக்குத்தான் வீடு தேடி வருடாவடம் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல போனார். ஒன்று பேராசிரியர் அன்பழகனுக்கு, இன்னொன்று அண்ணன் ஆர்எம்பிக்கு. அவர் வயதில் மூத்தவர், இவர் வயதில் இறங்கியவர். ஒவ்வொரு பட்டியலும் போடுகின்ற போது அமைச்சர் பட்டியலை அவர்தான் போட்டார். நான் அருமையண்ணன் திருநாவுக்கரசனை இப்போது சொன்னேன். 1977 எம்ஜிஆர் திடலில், எம்ஜிஆர் இருந்த திடலிலே பட்டியலை அறிவிக்கிறார் எம்ஜிஆர். அந்த பட்டியலிலே
அறந்தாங்கி என்று லியாக்கத்-அலி என்று இருந்தது. படிக்க போகிறார் ஆரம்பி. படிக்கும் போது அறந்தாங்கி லியாக்கத்-அலி கான் என்றிருந்தவுடன் அந்த பேரை அடித்து விட்டு அதிலே திருநாவுக்கரசர் என்று எழுதியவர் அண்ணன் ஆரம்பி. அந்த மேடையிலே வைத்துக் கொண்டு இப்போது அண்ணன் சொன்ன பேனாவில் எழுதினார். ஒரு கட்சியுடைய தலைவர் வேட்பாளராக லியாக்கத்-அலி கான் என்று எழுதிய பேரை அடித்து விட்டு திருநாவுக்கரசர் என்று எழுதுகின்ற துணிச்சல் அண்ணன் ஆரம்பியிடம் இருந்தது. தன்னிடம் வேலை பார்க்கின்ற தனக்கு உதவியா இருக்கின்ற வீரப்பன் எழுதியதை அந்த பேரை திருத்தியதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எம்ஜிஆரிடம் இருந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இவரை முதலாளி என்று சொல்லுவார், சில நேரத்தில் வீரப்பா வீரப்பா என்றுதான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அண்ணன் ஆரம்பியில் நெருக்கமாக இருந்தார். கடைசி வரை 500 ரூபாய் மாதம் 500 ரூபாய் சம்பளம் எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக அண்ணன் ஆரம்பி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு ஜானகி அம்மாவுடைய காலத்தில் அந்த 500 ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திலே ஜானகி அம்மா கையெழுத்து போடும்போது ரெட்டலை கையெழுத்துக்கு முத்துசாமி அண்ணன் ராகவனந்தன் சொன்னதுக்காக கையெழுத்து போட்டு விட்டார் அண்ணன் ஆரம்பியிடம் சொல்லாமல். அந்த வருத்தத்திலே அந்த 500 ரூபாயை 13 மாசத்துக்குள்ள அந்த 6500 ரூபாயை என்னிடம் தான் கவரில கொடுத்து அங்கே கொண்டே குடு என்றார். அன்னை ஜானகி அம்மாருடைய வளர்ப்பு மகன் தண்டாயுதத்தில் இருந்த போது அந்த வீட்டிலே கொண்டு அந்த கவரை நான் தான் கொடுத்தேன். அவ்வளவு தூரம் கணக்கிலே நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தவர். தந்தை பெரியாரிடமிருந்து வந்தவர். எம்ஜிஆர் இவர் யார் என்ன சொன்னாலும் கேட்பது தடுப்பார், ஆனால் ஆரம்பி சொன்னால் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர் ஒரே நேரத்தில் கலைஞரோடும் நட்பு, எம்ஜிஆரோடும் நட்பு, ரெண்டாலும் கெடாமல் இருந்தது அவருடைய நட்பு என்ற கற்பு. அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக நான் ஆரம்பி அவர்கள் இருந்தார்கள். ஆரம்பி அவர்கள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு தூக்கி கலைஞரை விட்டு பிரிந்த போது தனி கட்சி நடத்த போது வேண்டாம் என்று மறுத்தார். அது அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார். 84 நமது களம் நடத்தும் போது சொன்னார், இதோ வீரப்பாவை ஆரம்பி ஆரம்பி என்று சொல்லுகிறீர்களே, இந்த வீரப்பா தான் கட்சி நடத்தக்கூடாது என்று தடுத்தார். நான் தான் கட்சியை நடத்த சொன்னேன் என்று சொன்னார். அதற்கு எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே சொன்னார், இந்த ஆரம்பி வேண்டாம் என்று சொன்ன உண்மைதான். ஏனென்றால் எனக்கு ஒரு தம்பியாக மட்டுமல்ல, தந்தை சாணத்தில் இருந்து இதை நாம் நடத்த முடியுமா, பெரிய இயக்கமாச்சு, ஆளுங்கட்சியாச்சு, வேண்டாமே என்று என் கையை பிடித்துக் கொண்டு குழந்தையை போல தேம்பி அழுதார். ஆனால் கட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னை விட தீவிரமாக வேலை பார்த்தவர் இந்த வீரப்பன் தான் என்று செயற்குள்ளே சத்தியாசுடியில் இருக்கும்போது சொன்னார். அந்த அளவுக்கு அந்த இயக்கத்தை உருவாக்கினார். அவர் நினைத்திருந்தால் எம்ஜிஆர் கழகத்தை இப்போதெல்லாம் சரத்குமார்லாம் கொண்டு கட்சியில் இணைக்கிற மாதிரி, எத்தனை பேர் கட்சியில் நினைச்ச மாதிரி, திருநாவுக்கரசனை கொண்டு எம்ஜிஆர் பிஜேபியில சேர்த்த மாதிரி, ஆரம்பி என்ன மட்டும் எம்ஜிஆர் கழகத்தை கொண்டு திமுக சேர்த்திருந்தாருன்னா அவர் உயர்ந்த அமைச்சராக இருந்திருப்பார். 1996 அவர் ரஜினியுடைய ஆதரவோடு எடுத்துக்கிட்டு போது அப்பெல்லாம் கூட்டத்துல பாத்தீங்கன்னா கலைஞர், மூப்பனார், ஆரம்பின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கீழே இறங்கி போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்தானத்தை விட்டது காரணம் அவர் அமைச்சராவோ இதோ வர முடியல. ரஜினி பிரச்சனையில மட்டும் இருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. எம்ஜிஆர் பிரச்சனையில மட்டும் கொஞ்சம் நலிவு இருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. பல முறை வந்த முதலமைச்சர் பதவியை உதாசீனப்படுத்தி தன் கால்களால் எட்டி உதைத்து விட்டு சத்தியப்படி நேர்மைப்படி வாழ்ந்தவர் அண்ணன் ஆரம்பி. அண்ணன் ஆரம்பி தமிழ் இருக்கின்றவரை ஆரம்பி புகழ் இருக்கும். நன்றி. அமைச்சரா இருக்கிறாரு, இவருக்கு ஏன்னா அரசு மரியாதை ஏன்னா வழங்கல கொடுக்குறாங்களே, யார் இல்லைன்னு கொடுக்குறாங்களா? கொடுப்பதான் எனக்கு கேள்வி. திராவிட இயக்கத்தின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா ஆரம்பி அவர்களின் மறைவு என்பது இந்த இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பாகவே நான் பார்க்கிறேன். தன்னுடைய அரசியல் பயணத்தை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி வார ஏட்டில் பணிபுரிந்த காலம் தொட்டு தன்னை இந்த இயக்கத்தோடு இணைத்து கொண்டவர் ஐயா ஆரம்பி அவர்கள். முருகு சுப்பிரமணியம் அவர்கள் அந்த இதழை நடத்தினார்கள். அவரோடு இணைந்து அந்த இதழிலே பணியாற்றியவர்கள். அது தொடங்கி பிற்காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து திரையுலகிலே நுழைந்து அவரோடு பணியாற்றினார்கள். பிறகு அரசியல் அந்த காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து பல காலம் பணியாற்றியவர். அதற்கு பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு எம்ஜிஆர் அவர்களோடு பயணப்பட்டவர். நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதே போல நீண்ட திரையுலக வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர். பல பேர் முன்னேறியதில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக விளங்கிய ஒரு மாபெரும் தலைவர் என்று சொல்வதை விட மாபெரும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதன். அவருடைய இழப்பு என்பது
திராவிட இயக்கத்துக்கு ஒரு பேரிழப்பாகவே நான் பார்க்கிறேன். ஐயா ஐயா இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து பழைய அமைச்சரா இருந்திருக்காரு. இப்போ இவருக்கு எங்க அரசு மரியாதை எங்க வழங்கப்படல? வழங்க நீங்க ஏதாவது கோரிக்கை வைப்பீங்க? இல்லை, அது அரசாங்கம் அது குறித்து முடிவெடுக்கும். முதலமைச்சர் ஊரில் இல்லை, நேற்று வந்திருக்கிறார், அவர் பயணத்தில் இருக்கிறார். அந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படும். அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற சரித்திரம் நிலைத்து நிற்கவும் திரையுலகமானாலும் சரி, ஆட்சி அதிகாரம் என்றாலும் சரி, அதிலே மிக மிக பக்கபலமாக புரட்சி தலைவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஆரமி அவர்கள். அண்ணன் ஆரமி அவர்களை போல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை புரட்சி தலைவருக்கு பிறகு அதற்கு முன்பிருந்த பெருந்தலைவர் காமராசர், அப்படி அந்த பட்டியலுக்கு முன்பு இருந்தவர்கள், புரட்சி தலைவருக்கு பின்பு இருந்தவர் என்ற பெரும் புகழை படைத்தவர். நேர்மையாளர், நிர்வாகி, எதையும் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இன்னும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு அக்டோபர் மாதம் 72ஆம் ஆண்டு இன்றைய தலைமை கழகம் அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம், அந்த மண்டபத்திலேதான் சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியவர் ஆரமி அவர்கள். அந்த கூட்டத்தில் இதனுடைய தொடர்ச்சிதான், நீட்சிதான் அதிமுக தொடங்கப்பட்டது. ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் புரட்சி தலைவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்ற அண்ணன் ஆரமி அவர்கள் 100 வயதை கடந்து இருப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணி இருந்த நேரத்தில் அதை பூர்த்தி செய்வதற்குள் அவர் நம்மை விட்டு பிரிந்தது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஆகவே அண்ணன் ஆரமி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏராளமானோர். அவரிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை கடைபிடித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரமி அவர்களை பின்பற்றி இன்று வரையில் பொது வாழ்க்கையில் இருப்போம் என்ற வகையில் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். ஆரம்பி அவர்கள் தமிழ் திரை உலகத்திற்கு ஒரு பிதா மகன். எங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் அமைச்சராக இருக்கும்போது சரி, அவர் அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருக்கும்போது சரி, அதாவது ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எந்த ஒரு அரசு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் செல்வாக்கு உள்ளவராக அப்படி ஒரு இது திரையுலக பிரச்சனைகள் எதா இருந்தாலும் தீர்த்து வைப்பார். மிகப்பெரிய லாஸ் அவருடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு பெரிய லாஸோ அது மாதிரி திரை உலகத்துக்கே ஒரு பெரிய லாஸ். மிகப்பெரிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாரும் நாங்கள் கொஞ்சம் சீனியர் பீப்புளெலாம் நேராக வீட்டுக்கு வருவோம். இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரே நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவார். அப்படி இல்லாத டயத்தில் யார்கிட்ட சொல்லி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவார். மிகப்பெரிய வழிகாட்டி. அவருடைய இழப்பு திரும்பவும் சொல்கிற தமிழ் திரையுலகத்திற்கும் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய பெரிய பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி பிரார்த்தனை. திரு ஆரம் வீரப்பன் அவர்கள் அவர் லெஜெண்டரி பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை, லெஜெண்டரி ஒரு ப்ரொடியூசரும் இருந்திருக்கார். அவர் அதாவது திட்டம் போட்டு படம் எடுக்கிறதுல நான் அவரை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். நான் புரட்சி தலைவர் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதுவும் படம் மட்டும் இல்லை, அவர் பண்ண படம் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சுது. அவர் சினிமாவில் ஆகட்டும், பாலிட்டிக்ஸில் ஆகட்டும் நல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போயிருக்கார். பட் இருந்தாலும்
அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறோம். சினிமாவுக்கு வந்து ஒரு எங்கள் மாதிரி சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய பேரெழுப்புன்னு சொல்ல அவருடைய மறைவு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஐயா ஒரு பெரிய சகோதரர் அவங்களை பற்றி பேசுறதுக்கு அந்த வயசோ அதுலேயோ அவ்வளோ ரெண்டு ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அதிகமாக கேள்விப்பட்டு சினிமா ஆன்மீகம் எல்லாத்துலேயும் உச்சம் பெற்றவர்கள் ஒரு தெரியாத கிடையாது. சினிமாவும் தெரியும், அரசியல் தெரியும். சாரோட இழப்பு பெரிய பேரிழப்பு தான். அவரை பற்றி சொல்கிற அளவு எனக்கு அனுபவம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்த பிறகு இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எத்தனை படங்கள் எத்தனை இது இயக்கியிருக்காங்க, இன்னமும் தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அரசியல் ரீதியாகவும் அவர் பெரும்பெரும் தலைவரோட இருந்தவர். இன்னைக்கு அவரோட இழப்பு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இறக்கம். பர்சனலாக வந்துட்டு ஆரம் வீரப்பன் சாரோட ஜேர்னி எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்னு. அவரோட ப்ரொடக்ஷனில் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் எம்டன் மகன் தியாகராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்துட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஆரம் வீரப்பனோட அவரோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இது மாதிரி கேள்விப்பட்டோம், வந்து பார்த்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறைந்த அண்ணன் ஆரம்பியன் அவர்களின் மறைவை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, தலைவர் அண்ணாமலையின் சார்பாக அவர் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்தோம். இந்த செய்தியை கேட்டவுடன் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமது பாரத பிரதமர் அவர்களிடம் இந்த தகவலை சொன்னவுடன் அவரும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அன்பு அண்ணனை பொறுத்த மட்டும் எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிந்தவர். ரொம்ப நீண்ட நெடுங்கால நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர். அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களின் மிகப்பெரிய வெற்றி படமான பாட்சா படத்தை குடித்த அந்த ஒரு தயாரிப்பு கொடுத்து அண்ணன் அவர்களின் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்பை கொடுத்தவர். அண்ணன் அவர்களின் மறைவுக்கு பாரதிய ஜனதா சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா ஆரம் வீரப்பன் வந்து ரொம்ப வேண்டியவர். நடிகர் சங்கத்துக்கு ரொம்ப நல்ல நண்பர், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவர் நம்மளெல்லாம் விட்டு போகிறது வந்து ஒரு ரொம்ப துக்கமான விஷயம். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை எப்பவுமே வாழ்த்துட்டு இருக்காரு. அருளாளர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் எங்களுக்கெல்லாம் தந்தையை போன்றவர். நாங்கள் எல்லாம் வளர்ந்த பெரியார், அண்ணா, புரட்சி தலைவர் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்ல இருந்தவர். நான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற பொதுச் செயலாளர்கள் பணியாற்ற வழிவகுத்தவர். 3 முறை நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் 3வது முறை எனக்கு சீட் தரவே கூடாது என்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன. அப்பொழுது அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தார் புரட்சி தலைவர். ஆரம்பி ஒரே கேள்வி கேட்டார், எம்ஜிஆர் பக்தன் சமரசம், அவனுக்கு சீட்டு இல்லை என்று சொன்னால் காரணம் சொல்ல வேண்டும், உங்களுக்கு போன் போட்டு தருகிறேன், பேசுகிற தலைவரோடு வேறு தலைவர் பேசுகிறார், முடியுமா என்றார்கள். எதிரிகள் கேட்டவர்கள் ஓடி போய்விட்டார்கள். அந்த அளவிற்கு கட்சிக்கு விசுவாசமாக புரட்சி தலைவருடைய பக்தனாக இந்த நாட்டை எப்படியெல்லாம் நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது திரைப்படத்துறையிலும் சரி, அவர் நாடகத்துறையிலும் சரி, எந்த துறை அரசியலிலும் சோதனை வரும்போதெல்லாம் கை கொடுத்து காப்பாற்றி எந்த வகையில் அதை நடத்தி செல்ல வேண்டும் என்ற அருளுரையை, அன்புரையை எடுத்து காட்ட சொல்லி இந்த நாட்டை வெற்றிகரமாக நடத்தி செல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லா வகையிலும் வெற்றி பெற உறுதுணையாக இருந்தார். எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தார். அவரது இழப்பு எங்களுக்கெல்லாம் பேரிடர். முன்னாள் அமைச்சர் ஐயா
வீரப்பன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஜிஆர் கழகத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர், குடும்பத்தாருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கட்சித் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். திரை வாழ்வினுடைய திறவுகோல் ஆரம்பி அவர்கள். என்னுடைய முதல் படம் சத்யா மூவிஸ், கண்ணன் என் காதலன். ஆக அவர்தான் பேராசிரியராக இருந்த என்னை, கல்லூரியில் இருந்த என்னை கலை உலகத்திற்கு கொண்டு வந்தவர். அதுவும் சத்யா மூவிஸ் என்ற திரையுலகத்தினுடைய தலைவாசலாக கருதப்படுகின்ற அந்த சத்யா மூவிஸினுடைய ஆரம்பி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார். யாரிடம்? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஒரே வரியில் சொன்னால், ஆரம்பியை பற்றி ஒரே ஒரு வரியில் நான் சுருக்கமாக சொன்னால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மனச்சாட்சி ஆரம்பி அவர்கள். அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவருடைய நினைவுகள் திரையில் இருக்கின்ற போது, வார்த்தையில இருக்கும் போது, அவசரப்படாதீர்கள், இந்த செய்தியை ஒரு பேராசிரியர் என்ற முறையில் அல்ல சொல்ல வேண்டும். ஏனென்றால் திரையுலகத்திலே திரைக்கதை என்பதை நான் திரைக்கதையிலே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாலே நான் ஆரம்பி அவர்களிடம், சத்யா மூவிஸ் ஆரம்பி அவர்களிடம் தான் திரைக்கதையை பயின்றவன் நான். அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பி அவர்கள் நீக்கவர் நினைந்திருக்கிறார். அவர் நினைவோடு நான் நினைவிருக்கிறேன். நான் ஜூனியர் எம்ஜிஆர். அண்ட் இவ்வளோ நாள் ஆரம்பி வீரப்பன் அங்கிள் வந்து எவ்வளோ க்ளோஸ் எங்கள் வீட்டுக்கு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. செல்வி அக்கா சரி, எல்லாருமே, தியாகராஜன் சார் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. ஆரம்பி வீரப்பன் சார் வந்து எம்ஜிஆர் ஐயா கூட எவ்வளோ க்ளோஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது ஒரு துயரமான செய்தி தான், ஆனால் அதுவும் ஏற்றுக்க தான் வேணும். அண்ட் ஸோ நேற்றே வரணும்னு பார்த்தேன், ஆனால் நேற்று வந்து வர முடியல, ஷூட்டில் இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியாவது காலையில் வந்துட்டு போயிடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு நிச்சயமாக ரொம்ப வருத்தமான செய்தி தான்.